வணக்கம் விவசாய நண்பர்களே. நம்ம சமையலில் நிறையா பிரச்சனைகளை பார்த்துருக்குறோம். அதில் இதுவும் ஒரு பிரச்சனை. நம்ம நண்பரோட வயலில் என்ன பிரச்சனை வந்திருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோ முழுசாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நாங்கள் எல்லா உரமும் கலந்து கொடுத்துருவேன். டிஏபி, ஃபோர்ட்டு, பொட்டாஷு. சரிண்ணா. எல்லா காம்பினேஷன்லையும் கொடுத்துருவேன். வாய்க்கால் பிரச்சனமா இல்லை ட்ரிப்பு என்ன மாதிரி பண்ணுறீங்க? ஸ்ப்ரிங்க்லர் மட்டும். ஸ்ப்ரிங்க்லர் உரம் எப்படி கொடுக்குறீங்க? உரம் பார்த்தீங்கன்னா களை வெட்டி விட்டு கீழே தூரில் இறச்சி விட்ருவோம். அப்படி இறச்சி விட்டு அப்படி தண்ணியை பறிச்சு விடுறது. அது எவ்வளோ நாள் அந்த மாதிரி இருக்குதுண்ணா? இது பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு மாதமாக தான் போருக்கு ஆரம்பிச்சிட்டானே. சரிங்கண்ணா. கரெக்டாக 30 கிலோ 40 கிலோ கண்டினியூஸாக வந்துக்கிட்டே இருந்துச்சு. சரி. இப்போ இந்த ஒரு மாதம் 20 நாள் டக்குன்னு குறைஞ்சி போச்சு. அதில் பார்த்து அந்த 80 சென்டில் பார்த்தீங்கன்னா வெறும் 5 கிலோ மட்டும்தான் வருது. இல்லை, பூ யூஸ்வலாக குறைஞ்சிருந்தா ஒரு செட்டு ஈல்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் குறைஞ்சிரும். ஆனால் கிழங்கு வந்து பூ ஈல்டு குறையிறது மேட்டர் இல்லை, டேமேஜ் இருக்குண்ணா கிழங்கு. செடியை ரொம்ப சிறுத்து போய். உரம் எவ்வளோண்ணா கொடுக்குறீங்க? உரம் ஒரு கோடிக்கு 3 மூட்டை கால்குலேஷன் கொடுக்கணும். 80 சென்ட்டுக்கா? 80 சென்ட்டுக்கு ஒரே டைமில் கொடுத்துட்றீங்களா? கரெக்டாக 40னா 45 நாளைக்கு ஒரு உரம் வர மாட்டோம். வேற ஹீமிக்கு அந்த மாதிரி எதுவும் கொடுக்குறீங்களா? என்னண்ணா சூமி கொடுப்பேன், அது டெக்னோ செட்டு, மெக்னீசியம். சரிண்ணா. ஜிங்க்கு எல்லாமே கலந்து கொடுத்துட்றது. ஹீமிக் பவுடரா லிக்விடா? பவுடர் தானே கொடுப்போம். தண்ணியில் ஸ்ப்ரிங்க்லர்லேயே விடுவேன், உரத்து கூட சேர்த்து போடுவேன். லிக்விடு கொடுக்க மாட்டேன். ஓகே, எல்லாமே பண்ணிருக்கீங்க. என்ன இருக்குது? ஆமாம், லிக்விடு பெர்சன்டேஜ் கம்மிங்கிறதுனால அந்த இது கிரானோட தான் வாங்கி தண்ணியில் விட்டுறது. கிரானுவல் கிடையாதுண்ணா, வாளியில் இருக்குமே அதுவா? அது பவுடர் டைப்பில் இருக்கும்ண்ணே. ஓகே, பவுடர் டைப்பில் இருக்கிறதா இருக்குண்ணா, வாளியில் இருக்கிறதெல்லாம் கொடுத்தாருங்க. பவுடர் டைப்பில் இருக்கு. டிஃபன் பாக்ஸ்லாம் வரும்ல. ஆமாம் அந்த மாட்டோம். ஆமாம் ரைட்ண்ணா. தண்ணி எப்படிண்ணா, ரொம்ப அதிகமாக விடுறீங்களா? தண்ணி கரெக்டாக ஒரு 4 5 நாளைக்கு ஒருக்கா பறிச்சோம். வெயில் நல்லா அடிச்சாலும். சரிங்களா. ஆனால் மண்ணு வந்து கரைச மண்ணு. கரிசல்? ஆமாம், கரைச மண்ணு தான். அது கொஞ்சம் வாட்டர் லாக் ஆகிருக்குண்ணா. வாட்டர் லாக் ஆகுது, ப்ளஸ் நீங்கள் ஹீமிக் கொடுத்துட்றீங்க, அதனால தான் அந்த ப்ராப்ளம். நீங்களாவே வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி அதிகமாகுங்களா? அப்படிங்களா? ஆமாம், அது இல்லாமல் உங்கள் மண்ணை வந்து பெரிய கரிசல் பண்ணுறதுனால அதில் கொஞ்சம் வாட்டர் லாக் ஆகும், அதனால தான் இந்த பிரச்சனை வருது. இது இப்போதைக்கு உரம் போடாதீங்க. உரம் போட்டு 30 நாள் ஆச்சு. சரி, ஹீமிக் எவ்வளோ கொடுத்துருக்கீங்க? எவ்வளோ நாள் ஆகுது? 2 கிலோ கொடுத்தோமே. எவ்வளோ நாள் ஆகுது? நான் கொடுத்து இப்போ 15 நாள் ஆகுது. சரி, ஓகே, வெயிட் பண்ணுங்க. இதில் பார்த்தீங்கன்னா நெமட்டோடு இருக்குண்ணா, நல்லா தெரியுது. ஃபஸ்ட்டு வந்து கிழங்கு அழுகிருக்கு, அதுக்கப்புறம் ரூட்டு டெவலப் ஆகிருக்கு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெமட்டோடு அட்டாக் இருக்குது. ஆமாம். ஸோ நெமட்டோடுக்கு என்ன கொடுக்குறீங்க? லெமட்டோடுக்கு இது ஒரு அது இதுதான் குளோரி தான் கொடுப்போம். குளோரி கேட்காதுண்ணா, வேலம் சொல்லுவாங்க. அதுன்னு குளோரி எல்லாம் வந்துன்னா மாவு பூச்சி அது மாதிரி தானே கேட்பேன். நெமட்டோடுக்கு வந்து நீங்கள் பயோ ஆர்கானிக் பண்ணீங்கன்னா வந்து டைசலமைசிஸ் கொடுக்கணும். இதில் நீங்கள் கெமிக்கல் பண்ணுறீங்கன்னா வேலம் பிரைம் கொடுக்கணும். வேலம் பிரைம் கொடுத்துருக்கீங்களா? வேலம் பிரைம் கொடுக்கணும் வரேன். சரிங்கண்ணா, நீங்கள் வேலம் பிரைம் கொடுங்க. அது ஸ்ப்ரிங்க்லரில் கொடுத்தா ரிசல்ட் வருமா? ஸ்ப்ரிங்க்லரில் கொடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, கொடுங்க. நீங்கள் வந்து எப்படின்னா ட்ரம்மில் கொட்டிடுங்க. இப்போ எப்படி நீங்கள் வென்ச்சூரியெல்லாம் இருக்கா? வென்ச்சூரி நம்ம பேட்டரி ஸ்ப்ரேலேருந்து மெயின் லைனில் கனெக்ட் பண்ணி வர மாட்டோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை, வென்ச்சூரி போட்டு மெயின் லைனில் கனெக்ட் பண்ணிவிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது கொடுங்க. அப்படி இல்லைன்னா வேளாண் இப்போ எவ்வளோ கொடுக்கலாம்? நீங்கள் அது 2500 வரும். 100 ml. அது ரேட்டு கூட வேற. அதுவே போதுமானது, 1 ஏக்கர் வரையும் அது கொடுக்கலாம். எவ்வளோ, 4 லிட்டருங்களா? ஆமாம், கொடுக்கலாம். சரி சரி. அப்படி இல்லை, நீங்கள் ரேட்டு கம்மியாக வேணும்னா டைசலமைசிஸ் தான் கொடுக்கணும். 1 லிட்டரு 250 ரூபா, 300 400 அந்த ரேஞ்சில் கிடைக்கும். அது கொடுக்கலாம். இது ரெண்டுத்துல ஏதோ ஒன்று கொடுத்தே தான் ஆகணும். கொடுத்துட்டு 1 வீக் கழிச்சு குறைஞ்சது 3 கிலோ ஹியூமிக் ஆசிட் கொடுங்க. 3 கிலோங்களா? ஆமாம், 2 கிலோ பத்தாது. 80 சென்ட்டுக்கு வந்து 2 கிலோ பத்தாது. 3லேருந்து 5 கிலோ கொடுக்கணும். 5 கிலோ வரேன். ஆமாம், ஒன்று வேலம் பிரைம் கொடுங்க, கொடுத்துட்டு 1 வாரம் கழிச்சு 3லேருந்து 5 கிலோ ஹீமிக் கொடுங்க. அப்படி இல்லைன்னா டைசலமைசிஸ் கொடுங்க, கொடுத்துட்டு 3லேருந்து ஹீமிக் கொடுங்க. சரி சரிண்ணே.
இது நம்ம ரெண்டும் வேளாண்புரம் கொடுக்குறோம்லண்ணே. ஆமாம். வேளாண்புரம் வந்து அந்த இது 100 புழு கண்ட்ரோல் இருக்கும். ஆமாம். நம்ம அந்த கிழங்கு அழுகல் இந்த மாட்டை அது கேட்குங்களா? கிழங்கு அழுகல் வந்து அது சரியாயிடும். நீங்கள் ரூட் டெவலப் ஆயிடுச்சுன்னா அடுத்தடுத்து கிழங்கு அப்படியே வந்துடும். கிழங்கு அழுகல் அழுகிற கிழங்கு நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. ரூட்டை தான் டெவலப் பண்ண முடியும். ஆமாம், ரூட் டெவலப் பண்ணாலே புது பிரான்ச் எடுத்துருங்கிறீங்க. ஆமாம், ரூட் எடுத்தீங்கன்னா அழுகுது. அது கிழங்கு 3/4 வயசு அழுகினா கூட இந்த சைடில் இருந்து பிரான்ச் எடுத்தீங்கன்னா கிழங்கு பற்றி நீங்கள் வெரி பண்ணாதீங்க. ஆனால் அழுகல் ரொம்ப இருக்கு. ஆமாம். தண்ணி அதிகமாக விடாதீங்க. உரம் எப்படி பார்த்தாலும் ஒரு 20 நாளைக்கு உரம் கொடுக்காதீங்க. 20 நாளைக்கு கொடுக்கணுங்கிறீங்க. ஆமாம், 20 நாளைக்கு கொடுக்காதீங்க. நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் இந்த வேலம் ட்ரெயின் இதெல்லாம் பேசணும். இதை கொடுத்துட்டு ஹீமி கொடுத்து அங்கேருந்து ஒரு 10 நாள் கழிச்சு தான் நீங்கள் உரமே கொடுக்கலாம். ரூட் டெவலப் பண்ணி விட்டு அப்புறம் உரம் கொடுத்தா. ஆமாம். ரூட் நல்லா அப்படியே குப்பா வந்துடும். வந்ததுக்கப்புறம் நீங்கள் கொடுக்கலாம். இந்த ஒரு 20 நாளுக்கு பக்கம் உரத்துக்கு போகாதீங்க. தண்ணியுமே ரொம்ப கலந்து கட்டாதீங்க. சரி. அப்புறம் நீங்கள் என்ன கொடுக்குறீங்கன்னு பார்த்துட்டு அப்போ காப்பராக்சி சிஓசி கொடுத்துருங்க. ரிசல்ட் வர மாட்டேங்க. அந்த சிஓசி தானே ப்ளூ காப்பர். ஆமாம், ப்ளூ காப்பர். அதுக்கெல்லாம் அது உரத்து கூட கலந்து கொடுத்துருவோம் எப்பயும். அது கொடுத்துமே இந்த மாட்டம் இருக்குது. இல்லை, நாங்கள் அப்படி கொடுக்கக்கூடாதுங்க. காப்பராக்சி குளோரைடு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல சாயில் வந்து டைட் பண்ணிடும். அந்த மைக்ரோப்ஸ்லாம் வந்து கொஞ்சம் மூவ் ஆக முடியாதுன்னு கண்ட்ரோல் பண்ணிடும். ஸோ அதுக்காக கொடுக்குது. காப்பராக்சி குளோரைடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பங்கல் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் டெவலப் பண்ண விடாமல் ஹோல்டு பண்ணிடும். இறுக்கி பிடிச்சிக்க மண்ணை. அதனால பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட் இருக்காது. அது அந்த ஸ்டேஜ்லேயே செத்து போயிடும். சிஓசி கொடுத்துட்டு ஒரு 1 வீக் தண்ணி எடுக்கணும்பாங்க. அது அப்படியே இறுகி போயிடும். இறுகிச்சுன்னா அது அப்போ மூவ்மெண்ட்டே இருக்காதுல்ல. ஆமாம், திரும்ப ஸ்ப்ரெட் ஆக விடாமல் இருக்கும். அதுதான் இறுகி பிடிச்சிக்கும், ஸ்ப்ரெட் ஆகாமல். அதுக்கு தான் கொடுக்கும். நீங்கள் உரத்தோட கொடுத்து தண்ணி ஊற்றிங்க திருப்பி அது காப்பராக்சி குளோரைடுல வேலை செத்து போயிடும். அது மட்டும் தனியாக கொடுக்கலாம். மெட்டலாக்சைடு, காப்பராக்சி குளோரைடு இது மட்டும் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் வராமல் இருக்கும். அது மட்டும் தனியாக கொடுக்க சொல்லுங்கள். ஸ்ப்ரிங்க்லர் கொடுக்கலாம். மூலமல்லாது. ஃபர்ஸ்ட் என்னன்னு பிளான் பண்ணிக்காங்க. நீங்கள் இது போறீங்களா, டைட்டலைசிஸ் போறீங்களா, இல்லை வேளாண்புரம் போறீங்களான்னு பாருங்க. வேளாண்புரம் தானே போட்டான ஒரு வழி. ஆமாம் கூட. ஆமாம், நல்ல ரேட் இருக்குது. இப்போ போய் ரேட் பார்த்தீங்களா. அப்புறம் உரம் கொஞ்சம் அதிகம்னா உரம் வந்து கொஞ்சம் அதிகம். நீங்கள் எப்பயுமே உரம் போடுறதுக்கு 1 வாரத்துக்கு முன்னாடி ஹீமி கொடுத்துடணும். 1 வாரத்துக்கு முன்னாடி ஹீமி கொடுத்துட்டு அப்புறம். ஆமாம், அப்போதான் ரூட் டெவலப்மெண்ட் இருக்கும். நீங்கள் வந்து உரத்தோட ஹீமி கொடுத்தீங்கன்னா ரெண்டுமே வந்து அதாவது ஹீமிக்கோட வேலை நின்று போயிடும். செய்யும், ஆனால் அது ப்ராப்பரான ரிசல்ட் உங்களுக்கு இருக்காது. ஃபர்ஸ்ட் ஹீமி கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் 1 வாரம் கழிச்சு உரம் கொடுத்தீங்கன்னா நீங்கள் கொடுக்குறது வந்து 100% அப்டேட் எடுத்துக்கும். கொஞ்சம் உரம் கம்மி பண்ணுங்க. நமக்கு அவங்க கொடுக்குறது வந்து கொஞ்சம் செய்யலாம். ஒரு ஏக்கருக்கு எவ்வளோ கொடுக்கலாம்? ஏக்கருக்கு வந்து நான் கொடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 80 கிலோ கொடுக்கலாம். அதுக்கு மேலே கொடுத்தோம்னா கொஞ்சம் சரி. மற்றபடி நீங்கள் ஆர்கானிக் தான் எடுத்துக்கலாம். அப்போ ஏக்கருக்கே நீ 2 மூட்டை கம்மி தான். ஆமாம், அதுக்கு மேலே முடிச்சா அது சாயோட pH மாற்றிக்கிட்டு இருக்கலாம். அது கிழங்கு அழுகல் ஆகிடும். ஆமாம், அப்போ அந்த கண்டிஷனே நம்மளுக்கு பாயிருச்சு நினைக்கிறேன். உரத்தை அதிகமாக கொடுக்குறதுனால தான். அதனால உரம் எதுன்னு கேட்டேன். உரம் வெளியே கொடுத்தோம்னா சாயிலோட pH மாறி போயிடும், கிழங்கு அழுகிடும். ஆமாம், அப்படித்தான் ஆயிடுச்சு. நீங்கள் கொடுக்கலாம். எப்படின்னா இப்போ ஒரு 15 நாளைக்கு ஒருக்கா ஒரு 40-50 கிலோ கொடுத்துட்டு அங்கிட்ட ஒரு 20 நாள் கழிச்சு அப்படி கொடுக்கலாம். மொத்தமாக 150 கிலோ கொடுத்தோம் அப்படின்னா அப்படியே போய் கெமிக்கல் நல்ல ரேட்டு தான். கெமிக்கல் நில போயிட்டு இந்த 2 நாளாக தான் குறைஞ்சிச்சு. நேற்று தான் 150, இன்னைக்கு 100. இன்னைக்கு 100. ஒரு 10-15 நாளாவே 200 கம்மியெல்லாம் போய்க்கிறேங்க. ஆமாம். 100ங்கிறதெல்லாம் ஓரளவு நல்ல ரேட்டில் அந்த எக்ஸ்பீரியன்ஸில். அதான் பூ வந்தால் நல்ல ரேட்டு தான். இப்போ எல்லா பூ இல்லைன்னா பூ இல்லை, கஷ்டம். அதனால செங்கட்டாம்பட்டி ஏரியாவில் நிறையா தண்ணி இல்லாமல் அழிச்சிட்டாங்க. நான் சனிக்கிழமை அங்கே தானே வந்தேன். வத்தலுக்கு பேரும் போயிருந்தேன் ஒரு போர் பாயிண்ட் பார்க்குறதுக்கு. ஆமாம், பார்த்து 4 பாயிண்ட் வேறு பார்ப்பீங்க. உங்களை பார்த்து யூடியூப்ல. ஆமாம், பார்த்தேன். ஃபுல்லாக இந்த ஒரு 2 வருஷம் முன்னாடி இருந்தால் ஃபுல்லாக விவசாயம் இருந்துச்சு. இப்போ ஃபுல்லாக ஃபுல்லாக பாடம் தான் எனக்கு அழிஞ்சிருச்சு. அதனால நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்க. நல்லா நமக்கு ஒரு நல்ல முக்கியம். சரிண்ணே, உரத்தை பிரித்து கொடுங்க. இஎம்ஐ கொடுத்ததுக்கப்புறம் உரம் கொடுங்க. வேலம் பிரிண்ட் கொடுத்துருங்க. அவ்வளோதான். சரிண்ணே, ட்ரை பண்ணி பார்க்கணும். ஓகேங்க. தேங்க்ஸ்.